லெக்சர் 5 லீனியர் ஆண்டனா. இதுலயுமே லீனியர் ஆண்டனா, சென்டர் ஃபெட் லீனியர் ஆண்டனா, ஹாஃப் வேவ் லீனியர் ஆண்டனான்னு 2 இது இருக்குது. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம அந்த 5th லெக்சர்லேயே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஆண்டனான்னா என்னன்னா, ஒன்று நம்ம டிவி ஸ்டேஷன் எடுத்துக்கலாம் அல்லது ரேடியோ ஸ்டேஷன் எடுத்துக்கிடுவோம். அங்கே வந்து ஒரு கேரியர் வேவ் கூட சிக்னலை மிக்ஸ் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, திஸ் இஸ் an ஆசிலேட்டர். இது ஒரு கேரியர் வேவ், ஒரு ஒமேகாங்கிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் உள்ள ஒரு சினுசாய்டல் வேவை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆசிலேட்டர். அது கூட சிக்னலை மிக்ஸ் பண்ணி அந்த வரக்கூடிய தட் கரண்டை இந்த ஆண்டனால கொடுக்கும். இது லீனியர் ஆண்டனா. லீனியர் ஆண்டனா ஒரு ஒயர். சென்டர் ஃபெட்னா சென்டரை அந்த இடத்துல பிரேக் பண்ணி இங்கேருந்து ஒரு ஒயர் இங்கே கரண்ட் போயிட்டு வருது. அதே மாதிரி இதுக்குள்ளார கரண்ட் போயிட்டு. ஸோ இது வந்து சென்டர் ஃபெட் லீனியர் ஆண்டனா. இதில் கரண்ட் போகுதுனால நம்ம இப்போ தான் பார்த்தோம், லைன் எலமெண்ட்டில் கரண்ட் போகுதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ இதே மாதிரி டிவி ஸ்டேஷனில் அல்லது ரேடியோ ஸ்டேஷனில் அல்லது மொபைலில் இதை மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவு வித் த சிக்னல் அதோட சேர்த்து கேரி பண்ணி உலகத்தில் அப்படி வருது. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஆண்டனா. லீனியர் இது நம்ம வீட்டில் இருக்குதே சார், அப்படி வீட்டில் இருந்ததே சார் அந்த காலத்துலலாம் ஒரு ஆண்டனா. அந்த காலத்துலலாம் டிவியில் ஒரு ஆண்டனா இருக்கும். வீட்டு மாடியில் போய் சுற்றுவானுவோம். பிறகு துணியை காயப்படுவானுவோம். அதை இந்த சைடில் டைரக்ஷன் திருப்பாங்க, அந்த சைடில் டைரக்ஷன் திருப்பாங்க. ஸோ அந்த ஆண்டனாங்கிறது வெரி சேம் திங் தான். ஆனால் அங்கே என்ன பண்ணுதுன்னா, வேற எங்க இருந்தோ வரக்கூடிய அந்த டிவி ஸ்டேஷன்ல இருந்தோ ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்தோ வரக்கூடிய அந்த வேவ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் இதுல போயிட்டு இதுல ஒரு வேவை உருவாக்குது. சார் எத்தனை ரேடியோ ஸ்டேஷனோ இருக்குது, உலகத்துல எத்தனை டிவி ஸ்டேஷனோ இருக்குது, எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டனால நிறைய ஸ்டாண்டிங் வேவை கிரியேட் ஆகும். இப்போ அந்த உங்க டிவியில உள்ள சர்க்கியூட்ல அல்லது ரேடியோல உள்ள சர்க்கியூட்ல ஒரு இருக்குது. அந்த ஆசிலேட்டர் நீ குறிப்பிட்ட அந்த ஸ்டேஷனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்றப்ப, ஸோ இது ஒரு சர்க்கியூட். இதில் எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குது. அதில் உள்ள அந்த கெப்பாசிட்டன்ஸை மாற்றினோம் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸு அண்ட் தட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் தே ஃபார்ம் எ சர்க்கியூட். அதனுடைய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அதனுடைய ஃப்ரீக்வன்சி அதுக்கு தகுந்தாப்புல மாறும். ஸோ அந்த சர்க்கியூட்டினுடைய ஃப்ரீக்வன்சியும் சர்க்கியூட்டில் செல்லக்கூடிய கரண்டனுடைய ஃப்ரீக்வன்சியும் நமக்கு எந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுதோ அதனால ரெசனன்ஸ் கிரியேட் ஆகி அந்த சர்க்கியூட்டில் அதிகமான கரண்ட் வருது. ஸோ இதில் அங்கே உள்ள மெசேஜ் எப்படி உள்ளார வந்துருதோ பழையபடி அதை டீகோட் பண்ணுறோம். அதில் உள்ள கேரியர் வேவை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்னலை மட்டும் எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம். இது ரிசீவிங் எண்டு. முதல்ல ஏற்கனவே சொன்னோன்னா அது வந்து ப்ராட்காஸ்டிங் எண்டு. நம்ம இப்போ ப்ராட்காஸ்டிங் எண்டில் நம்ம நினைக்கிறதே நல்ல பெரிய ஆளாக நினச்சிக்கிடுவோம். நம்ம ஒரு டிவி ஸ்டேஷன் வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே டிவி ஸ்டேஷனில் ஆண்டனானா என்ன, ஒரு ஒயர் தான். இது மாதிரி நிறையா ஒயர் வச்சுக்கலாம். அந்த ஒயரில் நடுவில் பிரேக் பண்ணி இங்கேருந்து நம்ம அந்த கேரியர் வேவை இன் அடிஷன் டு தட் சிக்னலும் அதில் சேர்த்துருக்குது. அதை சேர்த்து இதில் கொண்டாந்து போடுறோம். ஸோ இங்கே ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுது. இந்த கரண்ட்னால பிங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அதை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இதே இது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ஹேண்ட். இப்போ நம்ம இந்த ஆறுங்கிறது கொஞ்சம் லார்ஜரான டிஸ்டன்ஸ் தான், ஆனால் இந்த லென்த்துங்கிறது கம்பேரபிள். ஸோ யூனிஃபார்மாக இங்கே வந்து கரண்ட் எல்லாமே யூனிஃபார்ம்னு எடுக்க முடியாது. கரண்ட் வந்து இங்கே வந்து யூனிஃபார்ம்னு எடுக்க முடியாது. ரிசீவிங் எண்ட்லேயே ரிசீவ் பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்டாண்டிங் வேவ் வேறு கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த இன்டகரில் அப்படியே டக்குன்னு கரண்ட்டை வெளியே எடுத்தோமே அப்படி எடுக்க முடியாது. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம். A simple antenna is shown in figure.
The current is fed into the antenna via a cable transmission line from the oscillator. அது சொல்லிட்டாங்க, ஆசிலேட்டர்லேருந்து ஒரு கரண்ட் கேபிள் வழியாக வருது. லெட் எல் பி த லெங்த் ஆஃப் த ஆண்டனா, இதனுடைய டோட்டல் லெங்த் இங்கே இருந்து இங்கே வர. ஹியர் இசட் இஸ் மைனஸ் எல் பை டூ, ஹியர் இசட் இஸ் ப்ளஸ் எல் பை டூ, in between at the center z is 0, and L is very very larger than lambda, where lambda is the wavelength of the electromagnetic wave radiation. அதை விட இது length very very larger. டைபோல்னா very very small ஆனது, இது length is very very larger. Standing waves are set up in the antenna. Current at the ends are 0. Some waves நம்ம ஏற்கனவே சொன்னோம், வெளியிருந்து வந்தாலும் சரி தான், இங்கிருந்து வந்தாலும் சரி தான், இங்கேயே வந்து எல்லா இடமும் யூனிஃபார்ம் கரண்ட் இருக்காது. சம் ஸ்டாண்டிங் வேவ், ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஒரு வேவ் போயிட்டு எலக்ட்ரிக்கல் வேவ் தான், அது போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அதனால அங்கே ஒரு ஸ்டாண்டிங் வேவ் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த கரண்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கொள்ளணும். த கரண்ட் வேரிஸ் அலாங் இசட், ஏதோ சினுசாய்டலாக இட் வேரிஸ். as well as the time variation is also there. டைம் மாறுது, ஏன்னா இந்த சிக்னல் இட் வேரிஸ், இங்கே உள்ள ஆம்பிளிட்யூட் டயத்தை பொறுத்து மாறுது. ஸோ கரண்ட் அட் எனி பிளேஸ் அட் இசட், இந்த ஒயரில் ஏதாவது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேரிஸ் இன் டைம். இங்கேருந்து இங்கே வர அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் வேரிஸ் இன் அலாங் த லெங்க்த்லையும் மாறுது சினுசாய்டல். ஸோ திஸ் கேன் பி அப்ராக்சிமேட்டட் as like this. So the variation can be assumed like this. I equal to I0 sinusoidal மாறுதுனால சைன் வருது, and sometimes some argument is there, and e power I omega t. This e power I omega t tells the time variation of the current. This thing, this sin, இதையுமே e பவர்ல எழுதலாம். ஆனால் நம்ம ஏன் சைனில் எழுதுறோம்னா இங்கே ஏதாவது ஒரு எண்டில் வந்து 0 ஆகணும், ரெண்டு எண்டுலையுமே. அதுக்கு தகுந்தாப்புல காசில் கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ஹார்மோனிக் நேச்சர்னால இதில் சைனில் எழுதப்பட்டிருக்குது. ரேதர் at z equal to z is equal to L by 2, it should vanish. ஏன்னா இதுக்கு அந்த பக்கம் கரண்ட் கிடையாது, வயர் இல்லை. இதுக்கு இந்த பக்கமும் கரண்ட் கிடையாது, இந்த ஆண்டையும் அந்த ஆண்டையும் கரண்ட் கிடையாது, 0. ஸோ at z is equal to L by 2ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் கே L by 2, மாடுலஸ் ஆஃப் z is L by 2, k L by 2, z L by 2ல வந்து this current vanish. ஏன்னா இதுக்கு அப்புறம் கரண்ட் கிடையாது, ஸ்டாண்டிங் வேவ். அதே மாதிரி இசட் வந்து மைனஸ் இசட் போட்டாலும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ஆயிரும், கே டைம்ஸ் தட் எல் பை 2, மைனஸ் எல் பை 2 போட்டோம்னா மைனஸ் எல் பை 2 போட்டாலும் இங்கே ஒரு ப்ளஸ் எல் பை 2 தான் இருக்கும் மாடுலஸுக்குள்ள, மைனஸ் கே எல் பை 2 ப்ளஸ் கே எல் பை 2 வேனிஷ் ஆயிரும். ஸோ இங்கேயும் அதுக்கு தகுந்தாப்புல திஸ் ஃபங்க்ஷன் கம்ஸ். இதே இது காசில் எழுதியிருந்தால் அந்த மாதிரி காசில் போட்டு இது மட்டும்தான் வரும், இது வராது. ஸோ இதில் அந்த KL by 2 ஏன் வருதுங்கிறது இதிலே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த z is equal to L by 2, ஸ்மால் L by 2ல வந்து that function should vanish. அதுக்கு தகுந்தாப்புல இதை வந்து சூஸ் பண்ணி, அதை இந்த ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணோம்னா யூ கேன் சூஸ் எஸ் சைன் kz ப்ளஸ் சம் பைன்னு எடுத்து எழுதி கூட that initial phase can be calculated using the boundary conditions. Okay. This equation tells that the current at the end points z is equal to plus or minus L by 2 is 0 and this function tells. The current at the center அப்போ என்னன்னா at z equal to 0 போட்டோம்னா I0 sin KL by 2 e power I omega t, it is something, it is not 0. So current at the center it is something, but it is vanishes at the both ends. So linear antenna center fed, சென்டரில் தான் வந்து அந்த ஃபீட் ஆகுது, ஆசிலேட்டர் சென்டரில் தான் ஃபீட் ஆகுது. ஸோ இட்ஸ் நேம் இஸ் லீனியர் ஆண்டனா சென்டர் ஃபீட். ஃப்ரம் த தியரி ஆஃப் ரிட்டார்டட் பொட்டன்ஷியல், திஸ் இஸ் த ஃபார்முலா. எப்பவும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஃபார்முலா, ரிட்டார்டட் பொட்டன்ஷியல் உள்ள வெக்டார் பொட்டன்ஷியல் உள்ள ஃபார்முலா. ஸோ கரண்ட் இன் திஸ் கேஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். இங்கே வந்து ஏற்கனவே சொன்ன அதே சேம் ஸ்டோரி. இங்கே டி டவுங்கிறது ஸ்மால் ஏரியா length, current density is current divided by area, that area, this area cancelled out. So it is I r dash t minus r dash divided by c. It is along the k cap, the z cap. Z cap is k cap. ஏன்னா அங்கே k இன்னொரு இதில் அடிக்கடி k வருதுனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு இந்த இடத்துல ஒரு z cap போட்டுருக்குறேன் ஃபார் சேஃபர். அஃப்கோர்ஸ் ரொம்ப கரெக்டாக போனால் it is z cap dz dashed. இங்கே தான் நம்ம சோர்ஸ் பாயிண்ட்,
இது அப்சர்வேஷன் பாயிண்ட். ரொம்ப கரெக்டாக போனோம்னா இட் இஸ் இசட் கேப் டி இசட் டேஷ்ட். ஸோ ஆர் டேஷ்ங்கிறது இசட் 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 கேப் ஆர் டேஷ் ஆர் இஸ் அட் திஸ் பாயிண்ட். இட்ஸ் லெங்த் இஸ் இசட் டேஷ் இஸ் இசட் இசட் கேப். ரொம்ப கரெக்டாக போனோம்னா இசட் டேஷ் இசட் கேப்னு போடணும். ஓகே, ஆர் டேஷ் என்னன்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வால்யூம் இன்டெக்ரல் வந்து இந்த நம்ம இந்த ஆர்குமெண்ட்னால லைன் இன்டெக்ரலாம் ஆயிடுச்சு. இங்கே லோயஸ்ட் வேல்யூ டு அப்பஸ்ட் வேல்யூ இசட் ஃப்ரம் -L/2 to +L/2. கரண்ட் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து we have substituted here divided by this modulus of r minus r dash. Okay. Assume r is very very larger than length. நம்ம ரொம்ப தொலைவில் ரேடியேஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா டவர் பக்கத்தில் மொபைல் ஃபோனை வைக்கிறது இல்லை. டவர் பக்கத்தில் வைக்கல, டவரை விட்டு ரொம்ப 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 தள்ளி நம்ம இருக்கிறோம். எங்கே கரண்ட்டு எங்கே வந்து ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்களோ அதை விட ரொம்ப தள்ளி ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அந்த ஆண்டனாவோடைய லென்த்தை விட நம்ம இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ். ஸோ ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜர் தேன் எல் ஆர் இசட். இசட்டை பொறுத்தனால ஏன்னா இசட் வந்து இங்கேருந்து இங்கே வர தான் போகுது. ஸோ ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் எல் ஆர் இசட். இந்த திஸ் ட்ருத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் ஒரு ஆர் மைனஸ் இசட் இசட் கேப் அப்படி வருது, டினாமினேட்டரில் ஒரு ஆர் மைனஸ் இசட் இசட் கேப்னு வருது. ஸோ நியூமரேட்டரில் உள்ளதை என்ன எப்படி மாற்றுறோம், டினாமினேட்டரில் வேறு அப்ராக்சிமேஷன் போடுறோம். எப்படி போடுறோம், ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சமாவது இது இன்டகிரேட் பண்ண முடியும். இருந்தாலும் இது இன்டகிரேட் பண்ணது ஈஸி ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் ஆர் மைனஸ் இசட் இசட் கேப் இஸ் ஈக்குவல் டு ஒரு வெக்டார்னுடைய மாடுலஸ் வேணும்னா ரூட் ஆஃப் that vector dot with that vector itself. r dot rனா r ஸ்கொயர் வரும், அது ரூட் எடுத்தால் மாடுலஸ் ஆஃப் r. ஸோ அதே வெக்டாரை அதே வெக்டாரோட டாட் பண்ணி ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த வெக்டார்னுடைய லென்த் கிடைக்கும். ஸோ ரூட் எடுத்துக்கிறோம், அதனால தான் இங்கே ஒரு 1/2 வருது. ஆர் மைனஸ் இசட் கேப்பையும் ஆர் மைனஸ் இசட் கேப்பையும் டாட் பண்ணுறப்ப ஆரையும் டாட் பண்ணுறப்ப ஆர் ஸ்கொயர். இசட் கேப்பையும் இசட் கேப்பையும் வித் நெகட்டிவ் சைன் ஆஃப் கோர்ஸ் ரெண்டு இதுலையுமே மைனஸ் வரும். ரெண்டையுமே இது பண்ணோம்னா ப்ளஸ்ஸு இசட் கேப் டாட் பண்ணோம்னா ஒன் இசட் ஸ்கொயர். அடுத்தது ஆரையும் இசட்டையும் இது பண்ணுறப்ப டபுள் டைம் வரும். இங்கே ஒரு 6 டைம்ஸ் இசட் கேப், அப்புறம் அடுத்ததில் ஒரு 6 இசட், அதனால் 2 வருது. இந்த ரெண்டையும் பெருக்கிறப்ப -2 r டாட் இசட் கேப். r டாட் இசட் கேப் இஸ் -2 r இசட், அந்த magnitude and cos of the angle between them. rங்கிறது வெக்டார் இஸ் திஸ் ஒன், இசட்ங்கிற வெக்டார் இஸ் திஸ் ஒன், ரெண்டு கடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா, ஸோ காஸ் தீட்டா. a டாட் பிங்கிறது மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b காஸ் தீட்டா, அந்த ஃபார்முலா இருந்து வருது. இங்கே ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம்னா ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் ஆறுன்னு ஆகிடும். ஸோ எல்லாத்துலேயும் ஆர் ஸ்கொயர்னால இங்கே உள்ளார வகுத்து எழுதணும். 1 வருவதில் இதில் இசட் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஆர் ஸ்கொயர்னால வகுக்கிறப்ப ஆர் இங்கே ஏற்கனவே ஒரு ஆர் இருக்கனால ஒரே ஒரு ஆர் மட்டும். ஓகே, திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இங்கே இசட் இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு ஆர். ஸோ இசட் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் 1. ஸோ வி கேன் நெக்லெக்ட் திஸ் செகண்ட் ஃபெலோ. 1 வச்சுருக்கிறோம், இந்த ரெண்டாவது டேர்மை மட்டும் வச்சுருக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால் குவான்டிட்டி. இசட் பை ஆர் இஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி. இதை மட்டும் நீக்கிறோம், ரெண்டாவது இந்த மூணாவது டேர்மை அப்படியே வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பைனாமியல் அப்ராக்சிமேஷன் அந்த ஆஃபை எங்கே கொண்டாந்தோம்னா 1 இங்கே ஒரு -2 இருக்குது, -2 டிவைடட் பை 2ன்னு வரும், 2 கேன்சல் ஆகி அங்கே இசட் காஸ் தீட்டா வருது. அதுக்கப்புறம் இதை வந்து ஆர்னால இசட் பை ஆர்னு வந்திருக்கும், உள்ளார இசட் ஆர்னால பழையபடி பெருக்கிறப்ப இங்கே ஒரு 1 இருக்கும், ஆர் டைம்ஸ் 1 ஆர், இங்கே -2/2 போயிடும், இந்த ஆஃப் தாங்க 2 போயிடும், -z பை ஆர் காஸ் தீட்டா இருக்கும். இந்த ஆர்னால பெருக்கிறப்ப ஆர் கேன்சல் ஆகிடும், ஸோ இசட் காஸ் தீட்டா வரும். ஸோ திஸ் குவான்டிட்டி கேன் பி அப்ராக்சிமேட்டட் as r minus z cos theta here.
இந்த டினாமினேட்டரில் எதுவும் வந்துச்சுன்னா அது இன்டகிரேட் பண்ணது வெரி ஹார்ட். இங்கேயும் காஸ் தீட்டாலாம் வந்து அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணோம்னா இட் வில் பிகம் அ வெரி டிடியஸ் ப்ராசஸ். ஸோ இங்கே இதில் வந்து அந்த இதை வந்து அப்படியே இந்த இசட் கேப்பை வந்து வெரி ஸ்மால் எடுத்து இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு ஆர் இன் த டினாமினேட்டர். டினாமினேட்டரில் அப்படியே போடுறோம், நியூமினேட்டரில் எப்படி போடுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இசட் ஆர் திஸ் ஒன் ஆர் மைனஸ் இசட் காஸ் தீட்டா. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் இட் இஸ் சிம்பிளி ஆர். மற்றதெல்லாம் வெரி சேம். அதைத்தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கரண்ட் என்னங்கிறதுக்கு உள்ளதை சொன்னோம். சினுசாய்டல் ஸ்பேஸ் வேரியேஷன் அண்ட் ஹார்மானிக் இன் டைம் வேரியேஷன். அது எப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தட் அசம்ஷனை. ஸோ தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் z and t. ஸோ எக்ஸ்பிளிசிட்லி ஐ ஹவ் ரிட்டன் i இஸ் a function of z, t which is equal to I0. இது என்ன ஏற்கனவே சொன்னது தான். ஓகே, ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா I at z, but time is different. Here time is this one. So we want I at different that retarded time. அங்கே அப்போ டீக்கு பல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதினோம்னா நம்மளுக்கு இது கிடைச்சிடும். ஸோ I z t, instead of t we want t minus r minus z cos theta divided by c. So instead of t, இங்கே இதுக்கு பல instead of t இதே தான் எழுதணும். Instead of t we have to write this fellow. ஸோ இதே இதில் tக்கு பதிலாக t minus r minus z cos theta divided by c எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஜீரோ சைன் இதெல்லாம் சேம். இ பவரை மட்டும் தனித்தனி இ பவராக எழுதுகிறோம். இ பவர் ஐ ஒமேகா டி இட் இஸ் ஹியர். அப்புறம் ஒமேகா பை சி இஸ் கே. ஸோ இதை இது கூட பெருக்கிறப்ப மைனஸ் வரும், மைனஸ் ஐ கேன்னு வரும் அண்டு ஆர். ஏன்னா ஒமேகா பை சிங்கிறதுக்கு இதையும் பெருக்கிறப்ப என்ன வருதுன்னா இந்த இருக்கு ஒரு மைனஸ், தட் மைனஸ் ஐ ஒமேகா பை சிஆர்னு வரும். ஒமேகா பை சிஆரை தான் கேஆர்னு எழுதிக்கிறோம். தட் இஸ் திஸ். அதே மாதிரி ஒரு தேர்டில் இங்கே ஒரு மைனஸ், அனதர் மைனஸ் இஸ் ஹியர். ஸோ இந்த மைனஸ் இங்கே பார்க்குறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப டபிள்யூ பை சிங்கிறது கேன்னு ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் டைம்ஸ் இ பவர் ஐ கே இசட் காஸ் தீட்டா. கே எப்படி வருதுன்னா ஒமேகா பை சினால் வருது. ப்ளஸ் எப்படி வருதுன்னா திஸ் மைனஸ் அண்ட் திஸ் மைனஸ் சேர்ந்து ஒரு ப்ளஸ் ஆகும். ஸோ இதை பெருக்கிருக்கிறோம், அவ்வளோதான். இ பவர் ஐ ஒமேகா டி பவரில் உள்ளதை தனித்தனியாக எடுத்து எழுதிருக்கிறோம். இப்போ பழையபடி இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதோ அந்த பசங்க இசட் வரக்கூடியதை மட்டும் நம்ம தனியாக வச்சுருக்கிறோம். ஓகே, இதில் I0 ஃபார்முலா μ0 பை டிவைடட் பை 4π இன்டகிரல் இஸ் ஹியர். அதுக்கப்புறம் இதில் இ பவர் ஐ ஒமேகா டி இ பவர் மைனஸ் ஐகேஆரில் வரக்கூடிய இசட் கிடையாது, இது வேற இசட், இந்த ஆண்டனால போகக்கூடிய இசட். ஸோ இதையும் வெளியே எடுத்து எழுதிருக்கிறோம். மற்றது எல்லாத்தையும் உள்ள எழுதிருக்கிறோம். சைன் ஃபங்க்ஷனும் அப்புறம் இ பவர் ஐயில் உள்ள இந்த ஃபங்க்ஷனும் டி இசட் இதில் வருது. எதெல்லாம் வந்து இசட்டை பொறுத்து மாறலையோ, நம்ம சொல்லக்கூடிய இசட்டை பொறுத்து மாறலையோ அதெல்லாம் வெளியே எடுத்து எழுதிருக்கிறோம். லெட் மீ கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. திஸ் இன்டகரல் வந்து ஒரு டிடியஸான ஒரு இன்டகரல். அந்த இன்டகரலில் வி வாண்ட் டு எவாலுவேட். மேனுவலாகவே இந்த இன்டகரலை நம்ம போட்டலாம். ஸோ இந்த இன்டகரலில் மட்டும் மேத்தமெட்டிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ கேன் ரைட் த ஃபைனல் ரிசல்ட். எப்படி இன்டகிரேட் பண்ணுறோங்கிற அந்த டிடிஎஸ் ஒர்க்கு நம்ம பண்ணுறோம். அதேமாதிரி எந்த புக்கிலுமே இருக்காது திஸ் டெரிவேஷன். ஸோ இட் இஸ் அவர் ஓன் டெரிவேஷன். எல்லாமே ஃபைனல் ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ணுறோம், இது ரெண்டு லிமிட்டு -L/2 to 0, 0 to L/2ன்னு ரெண்டாக பிரித்து எழுதுறோம். ஏன் சார் அப்படி பிரித்து எழுதுறீங்க அப்படின்னா, இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட்னு ஒன்று வருது. மாடுலஸ் ஆஃப் இசட்டை பொறுத்தவரையில் மைனஸில் அது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும், ப்ளஸில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும்.
ஒரு நம்பருக்கு மாடுலஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவா இருந்ததுன்னா அதே நம்பர் எழுதணும். நெகட்டிவா இருந்ததுன்னா அதனுடைய சைனை மாத்தி எழுதணும். -3ன்னா மைனஸா மைனஸ்ன்னு மாத்தி எழுதணும். தட் கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால இந்த இன்டகரல்ல -12ல -L/2 டு 0 ஒரு இன்டகரலாவும் 0 டு L/2 ஒரு இன்டகரலும் தனித்தனியா பிரிக்கிறோம். இங்க அந்த மாடுலஸ் ஆஃப் இசட்னுடைய ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது என்னன்னா நெகட்டிவ் ரீஜியன்ல அதனுடைய சைனை மாத்தணும். அப்போ இங்க இசட்னா மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் -z. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ். ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் ரீஜியன்ல மைனஸ் ஆஃப் இசட். -3 இருந்ததுன்னா மைனஸ் ஆஃப் -3 +3 ஆகும். ஆனால் இங்க ஒரு சைன் மாறுறதுனால இங்க ஒரு பிளஸ். இங்க பாசிட்டிவ் சைடில் இசட்னா என்ன வேல்யூ அதை இசட் அப்படியே போடணும். ஸோ அதனால போட்டிருக்கோம். ஸோ இந்த இன்டகரலை வந்து இங்க சைன் மாற்றி ப்ளஸ்னு வருது, இங்க மைனஸ்னு வருது. அதுதான் இந்த மாடுலஸ் இசட்டை ரெண்டு செப்பரேட் ரீஜனுக்கு கொண்டு வந்துருக்கோம். அதுலேருந்து செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இனிமேல் நம்ம ஏற்கனவே சொன்ன நம்மளுடைய ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் வியாபார தந்திரம் என்னன்னா சைனுன்னு வந்தால் பயப்படக்கூடாது. அது e பவர் i மைனஸ் e பவர் மைனஸ் i டிவைடட் பை 2iன்னு எழுதணும்னு ஏற்கனவே லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அந்த ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நோ ஃபார்முலா யூஸ்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா சைன்ங்கிறது 1/2i டைம்ஸ் e பவர் i ஆஃப் திஸ் ஒன் மைனஸ் e பவர் மைனஸ் i ஆஃப் திஸ் ஒன். ஸோ e பவர் i ஆஃப் திஸ் ஒன் kl டிவைடட் பை 2 ப்ளஸ் z. இதை k ரெண்டுலேயும் காமனாக இருக்கனால k காமனாக எடுத்து எழுதிருக்கிறோம். மைனஸ் e பவர் மைனஸ் i டைம்ஸ் திஸ் ஒன் k காமனாக இருக்கனால வெளியே எடுத்து L/2 ப்ளஸ் z. ஸோ திஸ் இஸ் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது வித் திஸ் 2y, ப்ராக்கெட்டில் உள்ளது வித் திஸ் 2y கரஸ்பாண்ட்ஸ் டு sin kl டிவைடட் பை 2 ப்ளஸ் kz. இவர் மற்றதெல்லாம் காப்பி. இங்கேயும் அதே வேலை தான் செஞ்சுருக்கிறோம். இங்கே e பவர் ik காமனாக எடுத்தோம்னா L/2 மைனஸ் இசட்னு வரும். அதே இதில் மைனஸ் e பவர் மைனஸ் ik L/2. ஸோ இந்த இதில் திஸ் குவான்டிட்டி இஸ் ஃபார் திஸ் ஃபெலோ. மற்றதெல்லாம் சேம். ஓகே, மற்றதெல்லாம் மியர் அல்ஜிப்ரா தான். ரொம்ப பெரிய ஹார்டான இன்டகரல் இல்லை. நிறையா பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது ஒழிய இட் இஸ் a சிம்பிள் ஒன். ஒர்க் பண்ணியிருக்குது, ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜீரோட் இந்த கான்செப்ட் எனக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. புக்கில் உள்ள ஆன்சரை எப்படியாவது கொண்டாடணும்னு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி பார்த்தேன். மாடல்ஸ் ஆஃப் இசட்னு அப்படியே போட்டே இன்டகிரேட் பண்ணி L/2 மைனஸ் L/2 போட்டோம்னா வேற ஆன்சர் வரும். என்டலி டிஃபரெண்ட் ஆன்சர். யூடிவி மெத்தடில் இதை யூ இதை டிவின்னு வச்சுக்கிட்டு அதை இன்டகிரேட் பண்ணாலும் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குதான் வழியாக ஆன்சர் வர மாட்டேங்குது. அப்படின்னாலும் லிமிட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டை எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணால் தான் கரெக்டாக வரும்னு இதை மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் சிம்பிள் ஒன். இதையும் பெருக்கணும். இதையும் பெருக்கிறப்ப e பவர் ik காமனாக இருக்குது. L/2 ப்ளஸ் இசட் ஆல்ரெடி ஹியர். e பவர் ik காமனாக இருக்கனால மீதம் உள்ள இசட் காசிட்டா ப்ளஸ் இசட் காஸ். பழையோடையும் எக்ஸ்பனன்ஷியலில் ஒரே சேம் எழுதிருக்கிறோம். இதையும் பெருக்கிறப்ப இந்த ரெண்டாவது குவான்டிட்டியும் இதையும் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் e பவர் மைனஸ் ik L/2 ப்ளஸ் இசட் மைனஸ் ik காமன் எடுத்துக்கிறோம். இங்கே ப்ளஸ் ik இசட் காசிட்டான்னு இருக்குது. அதனால் மைனஸ் இன்னொன்று போட்டால் தான் கரெக்டாக கணக்கு வரும். மைனஸ் இசட் காசிட்டா இதையும் பெருக்கினா தான் இது வரும். மைனஸ் ik மைனஸ் ப்ளஸ் ik இசட் காசிட்டா வரும். ஓகே, அதுக்கு தகுந்தாப்புல எழுதிருக்கோம். அதே சேம் கேம் தான் இங்கேயும் 1/2i 0 L/2. இங்கேயும் இதையும் பெருக்கிறப்ப e பவர் ik காமன் எடுத்தோம்னா L/2 மைனஸ் இசட் ஆல்ரெடி தேர் ப்ளஸ் இசட் காசிட்டா. இவனையும் இருக்கிறப்ப ஆல்ரெடி மைனஸ் ஹியர் மைனஸ் e பவர் மைனஸ் ik. இது L/2 மைனஸ் இசட் ஆல்ரெடி தேர். இங்கே ப்ளஸ் ik வேணும், ஆனால் நம்ம மைனஸ் ik காமன் எடுத்துருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு பிளேஸ் அனதர் மைனஸ் ஸோ தட் மைனஸ் மைனஸ் வில் பிகம் a ப்ளஸ். அதனால் ik இசட் காஸ்திட்டாவில் இங்கே எடுத்தோம்னா ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே இன்னொரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் ik மைனஸ் இசட் காஸ்திட்டா ரெண்டையும் இருக்குன்னா e பவர் ik இசட் காஸ்திட்டா வரும். ஸோ அங்கே பண்ண அதே மேஜிக். இப்போ இன்டகிரேட் பண்ணுது ஒன்று ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன் இ பவர்களை நம்ம இவ்வளோ பிரமாதமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எந்த ப்ராப்ளம் வேணாலும் அதில் வச்சு சால்வ் பண்ணுறோம்னா அது மேத்தமெட்டிக்கலி பியூட்டிஃபுல் ஒன். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிகனாமெட்ரியுமே இ பவர் ஐயை வச்சே பண்ணிடலாம். அதனாலையும் இன்னொன்று அதுக்கு மட்டுமே நம்மளுக்கு ஃபார்முலா நல்லா மனப்பாடமாக இருக்கும்.
சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுறப்ப காஸ் தீட்டாவா மைனஸ் காஸ் தீட்டாவான்னு குழப்பம் எல்லாத்துக்குமே வரும். ஆனால் இ பவரை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை அந்த ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சாலே போதும், நிறைய இது அதுலேருந்து கொண்டாந்துடலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா இதே இது வரும். அப்புறம் இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருக்க வரும். வகுத்தல்ல பொறுத்தவரையில் அப்கோர்ஸ் லீனியராக இருக்கிறப்ப ஸ்கொயர் டேர்ம்லாம் வரக்கூடாது. ஐ மீன் இன்டகரலாக இருக்கிறப்ப இதில் ஸ்கொயர் டேர்ம்லாம் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. இசட் ஸ்கொயர்லாம் வந்துன்னா லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப இன்டகிரேட் பண்ணுறப்ப அதே ஃபங்க்ஷன் எழுதிட்டு இது இசட்டை பொறுத்து என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதை டினாமினேட்டர் எழுதணும், அவ்வளோதான். தேட்ஸ் தி திங். ஸோ இட் இஸ் 1/2i. இதை இன்டகிரேட் பண்ணுறோம்னா நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. அஃப்கோர்ஸ் இன்டகிரல் வந்து நிறையா சமயத்தில் பயத்தை உருவாக்கக்கூடியது தான். அதை அப்படியே எழுதணும், அவ்வளோதான். அப்படியே தான் எழுதிருக்கு. லிமிட் -L/2 to 0. இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதுறது ஒரு பெரிய வித்தை கிடையாது. டிவைடட் பை இதை இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஐகே காமனாக எடுத்துக்கிறோம். இங்கே இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஐகே டைம்ஸ் இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1 ப்ளஸ் இசட் காஸ் தீட்டா இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு ப்ளஸ் காஸ் தீட்டா. அதே ஸ்டோரி இங்கே பரப்ப இங்கே அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு மைனஸ் இருந்திருக்கணும். மைனஸ் இருக்கதாக கற்பனை பண்ணிக்கலாம். e power -ik இதை அப்படியே எடுத்துருந்தோம் இன்டகிரேட் பண்ணுறப்ப வித் த ப்ராப்பர் லிமிட்ஸ் டிவைடட் பை -ik டைம்ஸ்னு வரும். அந்த மைனஸ் தான் இந்த மைனஸை கொன்று ப்ளஸ் ஆகிருக்குது. ஸோ ik டைம்ஸ் இங்கே இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1 மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே ப்ளஸ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மைனஸு ஏற்கனவே இருக்குது. இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு மைனஸ் வருமே, அதுதான் இதை ப்ளஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ -ik எங்கள் காமன் எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த மைனஸ் அங்கே போய் ப்ளஸ் ஆகிட்டு -ik காமன் எடுத்தோம்னா இங்கே இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு 1 இங்கே மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, அப்போ நல்லா வெல் வெஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு. இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். 1/2i இதை அப்படியே எடுத்து எழுதணும். லிமிட் ப்ராப்பராக போடணும். இதை அப்படியே இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ik காமனாக எடுத்தோம்னா மைனஸ் இசட்டை பொறுத்து பார்க்குறப்ப -1 இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ப்ளஸ் காஸ் தீட்டா. இங்கே வந்து ஒரு மைனஸ் சைன் இருக்கணும். மைனஸ் சைனை போட்டு இவரை அப்படியே காப்பி பண்ணி லிமிட்டை போடணும். அப்புறம் இதை வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இசட்டை பொறுத்து இங்கே போடணும். இங்கே ஒரு -ik வரும். அது ஐகேன்னு எழுதிட்டு அந்த மைனஸ் இங்கே ஏற்கனவே உள்ள மைனஸ் கூட ப்ளஸ் ஆகிக்கிறோம். இப்போ உள்ளார இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு மைனஸ், இங்கே இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ப்ராப்ளம் எவ்வளோ லெங்க்தியான ப்ராப்ளமும் we can solve இ பவரில் இருந்ததுன்னா. அதே இதை காப்பி பண்ணி எழுதியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே ik 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. இங்கே ik 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தான் இங்கேயும் இருக்குது. அஃப்கோர்ஸ் மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ ik 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை எடுத்து எழுதினோம்னா இங்கே வரக்கூடியவரெல்லாம் மைனஸ் போட்டு எழுதிடலாம். ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குதுனால. ஸோ ik 1 ப்ளஸ் காஸ் தீட்டா போட்டு இவரையும் இந்த லாஸ்ட்டில் உள்ள ஆளையும் சேர்த்து இங்கே எழுதிக்கிறோம். அதை எழுதுறது போகிறோம். இப்போ முதல்ல இன்னும் கொஞ்சம் லிமிட் போட்டுக்கிடுவோம். நான் 2 ஸ்டெப்பு ஃபர்தராக போயிட்டேன். முதல்ல லிமிட்டை போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் எந்த இவர் காமனாக இருக்கார், அதுக்கு தகுந்தாப்பில் காமன் இவர் காமனாக இருக்கார், காமனாக ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸாக எழுதிக்கலாம். அது அடுத்த ஸ்டெப் போகலாம். பிஃபோர் தேட் இதனுடைய லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இதோட லிமிட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் 0, இசட் இருக்கிறதுல 0ன்னு போட்டோம்னா e power ik L/2 மைனஸ் லோயர் லிமிட் வந்து -L/2ன்னு இசட்டுக்கு போடுறப்ப L/2 -L/2 கேன்சல் ஆகிடும். இங்கே -L/2 காஸ் தீட்டா, இங்கே ஒரு ik இருக்கும். ஸோ -ik L/2 காஸ் தீட்டா. ஓகே, ஃபாலோ பண்ணாதவங்க கவலைப்படாதீங்க. அடுத்த தடவையும் அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தால் இருக்குது. 0 போட்டோன்னா இசட்டுக்கு பக்கம்லாம் இங்கே 0 போட்டோன்னா இதெல்லாம் போயிடும். ஸோ e power -ik L/2 மைனஸ் லோயர் லிமிட் போடுறப்ப -L/2 இங்கே போடுறப்ப +L/2 ஆல்ரெடி தேர். அந்த -L/2 +L/2 இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே -L/2 போடுறப்ப இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, +L/2 காஸ் தீட்டா வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் மிஞ்சும். -ik L/2 காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் உள்ளது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. 1/2i டினாமினேட்டரில் உள்ளது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே தான் எழுதியிருக்கிறோம். இங்கே இந்த மைனஸ் வேணால் உள்ளார எடுத்து இந்த எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே இந்த மைனஸ் மட்டும் லாஸ்ட்டில் உள்ள டேர்மில் உள்ள அந்த மைனஸ் மட்டும் எடுத்து இங்கே எடுத்து
மைனஸை காமனாக ரெண்டுல எடுத்து 1 + cos θ எடுத்து அந்த மைனஸை கொண்டாந்து இந்த இடத்துல போட்டுருக்குறோம். இந்த மைனஸை கொண்டாட்டோம் அப்படின்னா தான் இதுக்கு தகுந்தாப்புலையாவது வரும். ஓகே, இங்கே அதே மாதிரி லிமிட்டை எப்படிங்கிற அதை பார்த்துருவோம். L/2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்ப L/2 மைனஸ் L/2 வந்துடுது. ஸோ இங்கேயும் 0 ஆகிடுது. இங்கே L/2 cos θ e⁻ik L/2 cos θ மைனஸ் லோயர் லிமிட் இஸ் 0. Z இடத்துல 0 போட்டோம்னா e⁻ik L/2 வித் நெகட்டிவ் சைன். லிமிட்டில் உள்ள மைனஸ் லிமிட்டில் வரதுனால நெகட்டிவ் சைன். மைனஸ் ஆஃப் திஸ் ஒன். இந்த மைனஸ் ஏன் வருதுன்னா இங்கே வந்ததுனால இந்த மைனஸ் கொண்டாந்ததுனால இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஓகே, இங்கே அப்பர் லிமிட் L/2 போடுறப்ப L/2 மைனஸ் L/2 இட் வில் கேன்சல் ஹியர். இங்கே மைனஸ் L/2 cos θ வரும். மைனஸ் மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ e⁻ik L/2 cos θ மைனஸ் லோயர் லிமிட் 0 போடுறப்ப இந்த இவங்கெல்லாம் போயிடுவானுவோ e⁻−ik L/2. ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ik 1 + cos θ பார்த்தோம்னா இங்கேயும் ik 1 + cos θ இருக்குது. இங்கேயும் ik 1 + cos θ இருக்கு. ஸோ அந்த ரெண்டுல உள்ள ஃபேக்டர்ஸை மட்டும் அந்த 4 டேர்ம்ஸ் 1 2 3 4 அந்த 4 மட்டும் இங்கே எடுத்து எழுதி போட்டிருக்கிறோம். e⁻ik L/2ங்கிற டேர்ம் இந்த இருக்கு. e⁻ik L/2 மைனஸ் e⁻−ik L/2 மைனஸ் e⁻−ik L/2 இந்த மூணாவது டேர்மாக எழுதியிருக்கோம். இந்த ரெண்டையும் எடுத்து இதில் ஒன்றாவது டேர்மையும் இதை மூணாவது டேர்மாக எடுத்து எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி 1 + cos θ வரக்கூடியது இங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் மைனஸ் இங்கே இருக்குது. இந்த மைனஸை பலபடி சேர்த்து இங்கே அதுக்கு தகுந்தாப்புல எழுதணும். ik cos θ 1 + cos θ எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு மைனஸ்னால இதை பெருக்கி இங்கே எழுதணும். மைனஸ் e⁻ik L/2 cos θ தான் இங்கே இருக்குது. இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் e⁻−ik L/2 இங்கே செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு அண்ட் மூணாவது டேர்மு இங்கே முதல்ல உள்ளது. ரெண்டாவதும் நாலாவதும் இங்கேருந்து எடுத்து எழுதி போட்டுக்கிறோம். மைனஸால் பெருக்கி எழுதியிருக்கோம். வேறு ஒன்றும் செய்யலாம். அங்கே 2i காமனாக இருக்கனால அது ஒரு பெரிய ப்ராக்கெட்டில் 2i வெளியே எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்கே ik 1 - cos θ காமனாக எடுத்து எழுதுறப்ப இங்கே ik 1 - cos θ வருது. இவரை முதல் டேர்மு இந்த இருக்கு e⁻−ik L/2 மைனஸ் e⁻−ik L/2 cos θ மூணாவது டேர்ம். ஸோ இங்கே உள்ள இந்த ரெண்டையும் எடுத்து 1 3 போட்டுருக்குறோம். அப்புறம் இங்கே வந்து வர்றப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 1 - cos θ இந்த இருக்குதே இதில் இங்கே வந்து -1 + cos θ இருக்குது. நம்ம எடுக்கிறது 1 - cos θ, அதாவது மைனஸால் பெருக்கிருக்கோம் கீழே. அப்போ மேலேயும் மைனஸால் பெருக்கினா தான் கரெக்டாக வரும். ஸோ இதை மைனஸால் பெருக்கி கொண்டாடுறோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் e⁻ik L/2 செகண்ட் டேர்ம். இங்கே மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் e⁻ik L/2 cos θ லாஸ்ட் டேர்ம். ஸோ இவங்களை அதுக்கு தகுந்தாப்புல கொண்டாந்துருக்குறோம். சும்மா மியர் அல்ஜிப்ரா தான். அங்கேருந்து எடுத்த இடம் மாற்றி தான் எழுதியிருக்கிறோம். பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சார் இதெல்லாம் கப்புள் பண்ணி எழுதினோம்னா e⁻iθ + e⁻−iθங்கிறது என்னன்னா 2 cos θ. ஸோ அதே மாதிரி இருக்கனால இது cos 2 cos k L/2 மைனஸ் அதே இது இங்கே மைனஸ் போட்டுறப்ப இது ப்ளஸ் ஆகிடுது. இது ப்ளஸ் இது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இது மைனஸ் ஆஃப் 2 cos இந்த ஆங்கிள் என்ன இருக்குதோ k L/2 cos θ. ஸோ இது cos ஆஃப் தட் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e⁻ik/2 + e⁻−ik L/2 இது என்னென்னா 2 cos k L/2. இங்கே அதே மாதிரி வித் நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா 2 cos k L/2 cos θ அதே தான். மற்றதெல்லாம் சேம் திங். மற்ற டினாமினேட்டரில் அன்டிஸ்டர்ப் அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். அதே தான் அங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ik இங்கெல்லாம் ik வருது. அந்த ஐக்கையை முதல்ல காமனாக எடுத்து வெளியே எழுதிடலாம். ஐக்கையை வெளியே எழுதினோம்னா ஐஐ மைனஸ்னு ஆகிடும். ஐ இல்லாமல் போயிடும் டினாமினேட்டரில். ஒரு கே மட்டும் காமனாக எடுத்து எழுதிடும். ஸோ இந்த ஐகே 2i இந்த ஐகே உள்ள காமனாக எடுத்து இங்கே கொண்டாட்டோம். மீதம் உள்ளதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே 2 cos k L/2 - 2 cos k L/2 cos θ. இதுவும் 2 cos k L/2 - 2 cos k L/2. மேலே உள்ளது எல்லாமே இந்த ஃப்ராக்ஷன்லையும் இந்த ஃப்ராக்ஷன்லையும் மேலே உள்ளது சேம் தான். ஸோ அதையும் வெளியே எடுத்து எழுதிடலாம். அஃப்கோர்ஸ் 2 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி காமனாக இந்த மேலே உள்ளதை எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த காமனாக இதை எடுத்து எழுதுறப்ப ஐக்கெல்லாம் போயிடுச்சு. 1/1 + cos θ ப்ளஸ் இங்கே ஐக்கெல்லாம் போயிடுச்சு. இதுவும் இங்கே வெளியே எடுத்துட்டோம். 1/1 - cos θ. ஸோ தட் இன்டெக்ரல் இஸ்
இங்கே 1 + cos θ 1 - cos θ டினாமினேட்டரில் இந்த தேர்டு டேர்ம் பாருங்கள். ப்ராக்கெட்டில் 1/1 + cos θ + 1/1 - cos θ இருக்குது. இதை காமன் டினாமினேட்டர் இருக்கணும். 1 + cos θ டைம்ஸ் 1 - cos θன்னா a + b × a - b இருக்குது. ஸோ 1 - cos square θன்னு வரும். 1 - cos square θ இஸ் sin square θ. ஸோ இந்த டினாமினேட்டரில் வர்றது தான் sin square θ. இந்த இருக்குது sin square. அண்ட் இங்கே இதை ரெண்டையும் பெருக்கி தான் கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துருக்கிறோம். 1 - cos θ இங்கே மேலே போகும். 1 + cos θ இங்கே ரெண்டாவது டேர்மில் வரும். ஸோ 1 - cos θ ப்ளஸ் 1 + cos θ 1 ஆட் ஆகி 2 ஆகும். cos θவும் - cos θவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த 2 தான் இங்கே இருக்கு 2. ஸோ இந்த ஃபேக்டரில் உள்ளதான் 2 / sin square θ. இங்கே உள்ள k தான் வந்துருச்சு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே a - b இருக்கு. அந்த மைனஸால் உள்ளார இருக்கிறப்ப இவரை முன்னாடி கொண்டாந்துட்டு இவரை பின்னாடி எழுதலாம் வித் நெகட்டிவ் சைன். ஸோ இதை ரெண்டு ஃபிளிப் பண்ணி தான் அந்த மைனஸ் சைன் உள்ள ஃபிளிப் பண்ணுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த இன்டெக்ரல். அந்த இன்டெக்ரல் வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரைட்டிங் த ஈக்குவேஷன் நம்பர் 1. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை. AZ அப்படியே எடுத்து எழுதி AZ என்ன கால்குலேட் என்ன ஃபைனலில் என்ன வச்சுருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். இன்டெக்ரலினுடைய வேல்யூ என்னவோ அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண இருக்கிறோம். சப்ஸ்டிட்டிங் த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல். இன்டெக்ரலை சப்ஸ்டிட் பண்ணோம்னா μ0 I0 e⁻i⁻t e⁻− i கார் இந்த இதெல்லாம் நியூமரேட்டரில் உள்ளது எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கே 4πrன்னு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக வர்றதுனால இன்டெக்ரல் பண்ணுறப்ப அந்த இன்டெக்ரலுக்கு இங்கே ஒரு 2 வருதுனால திஸ் 2 கீழே உள்ள அந்த 4 2 ஆக்கிடுது. மற்ற இங்கே ஒரு sin square θ இருக்குது பாருங்க. அந்த sin square θ அப்படியே போட்டுருக்கோம். πrலாம் இந்த இருக்குது, π இருக்குது, இந்த r இருக்குது. k sin square θல தான் இங்கே உள்ள k இங்கே sin square θ. இந்த மேலே உள்ளது இங்கே மேலே உள்ளது அப்படியே எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு மேலே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். 2 4 கூட அடி வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கேயை உள்ளார கீழே இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். மற்றதெல்லாம் ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ AZன்னா என்னங்கிறத பார்த்துருக்குறோம். நம்ம ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப சீரியஸாக பண்ணோம்னா இதை போன தடவை போனதே மாதிரி பழையபடி வெக்டார் பொட்டன்ஷியல் இருந்து ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு மாற்றி அதிலிருந்து HE அதை வந்து ரேடியேஷன் சோனில் ஒன்று நியர் சோனில் ஒன்று இப்படி டிஸ்கஸ் பண்ணோம். நமக்கு வேண்டியது ரேடியேஷன் சோனில் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம ஃபைனல் அந்த நியர் சோனில் உள்ளதை ஸ்கிப்பப் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரஃபாக ஒரு அப்ராக்சிமேஷன்னால டைரெக்டாக சிம்பிளாக எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சி ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட் இந்த ரேடியேஷன் zone B is called A at any zone. At any zone B is called A. Bங்கிறது magnetic induction. Del cross vector potential is the magnetic induction. This is an approximation. When A is A e⁻i k dot r minus k n cap r minus omega t அந்த ஃபார்முலா இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப தள்ளி பார்த்தோம்னா அந்த வெக்டார் ஃபீல்டு வந்து ரொம்ப தள்ளி பார்த்தா பிளேன் வேவ் ஆகிடும். பிளேன் வேவ் வந்து e⁻i k டாட் ஆர்னு வரும். கேக்கு முன்னால் ஒரு என் இருக்கும். அஃப்கோர்ஸ் கே என் கேப் டாட் ஆர் மைனஸ் ஒமேகா டின்னு இருக்கும். டெல்லை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப தட் எல் கம்ஸ் ஹியர், தட் ஐகே என் கேப் கம்ஸ் ஹியர். அந்த டோ பை டோ இதெல்லாம் சேர்த்து டோ பை டோ ஆரில் உள்ள அது e⁻ சம்திங் இதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கேர்ள் அஃப்கோர்ஸ் இது ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்கஷன். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஏங்கிறது ஏ e⁻i k டாட் ஆர் அஃப்கோர்ஸ் மைனஸ் ஒமேகா டி இருக்குன்னு வச்சுக்கணும். கே ஐகே என் கேப் டாட் ஆர் இருக்கு. ஸோ இங்கே கேர்ள் பார்க்குறப்ப டோ பை டோ எக்ஸ் பார்த்தோம்னா என்ன வரும்? ஐகே என்எக்ஸ் முன்னாடி வரும், ஐஎக்ஸ் என்எக்ஸ். அதே மாதிரி டோ ஒய் எல்லாம் பார்க்குறப்ப ஐகே என்ஒய் எல்லாம் வரும். கிராஸ் பண்ணனால இங்கே கிராஸ் வருது. ஸோ ஐகே என் கேப் கிராஸ் ஏ. திஸ் இஸ் அப்ராக்சிமேஷன். இட் இஸ் ட்ரூ இன் த ரேடியேஷன் zone. நியர் சோனில் கீழெல்லாம் 1/r இதெல்லாம் வரும். நம்ம ரேடியேஷன் சோனில் பார்க்குறதுனால இட் கேன் பி அப்ராக்சிமேட்டட். ஸோ இந்த அப்ராக்சிமேஷனில் இருந்து
பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஐகே. இதனுடைய மாடுலஸ் வேணும்னா ஐகே என் கிராஸ் ஏங்கிறது மாடுலஸ் ஆஃப் என் மாடுலஸ் ஆஃப் ஏ சைன் தீட்டா. கோர்ஸ் இன்னொரு என் கேப் வரும், அது இங்கே மாடுலஸ் எடுக்கிறதுனால ஒன்று வரும். என் கேப் மாடுலஸ் 1, ஏ கேப் மாடுலஸ் ஏ, ஆங்கிள் பிட்வீன் என் அண்ட் ஏ. என்னங்கிறது என்னன்னா எந்த டைரக்ஷனில் ரேடியேஷன் வருது, ஆறுங்கிற டைரக்ஷனில் தான் ரேடியேஷன் வருது. ஏ எந்த டைரக்ஷனில் இருக்குது, இசட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டான்னு வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஹியர் 1, மாடுலஸ் ஆஃப் என் கேப் இஸ் 1, சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தோஸ் டூ வெக்டார்ஸ் இஸ் சைன் தீட்டா. ஸோ பிங்கிறது இப்போ நம்ம இது வெரி சிம்பிள், டிஃபரன்சியேஷனே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீங்கள் யூ ஹேவ் டு அப்ரிசியேட் திஸ் சிம்பிளிசிட்டி. இந்த சிம்பிளிசிட்டி ஜாக்சன் ஒரு புக் இருக்குது, அஃப்கோர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் புக்கு இன் எலக்ட்ரோடைனமிக்ஸ். அதில் இந்த டெரிவேஷன்னா இது இப்படி மட்டும் தான் போட்டிருக்குது, பட் இது இப்படி வந்துச்சுன்னு சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். நம்ம இல்லை இப்படி இல்லைன்னா கேர்ள் பார்த்து வெக்டார் பொட்டன்ஷியலை வந்து கர்லினியர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எழுதி கேர்ள் பார்த்து அதை பழையபடி மாற்றி பழையபடி அப்ராக்சிமேட் பண்ணணும். பட் திஸ் இஸ் ஸோ சிம்பிள். பி ஈக்குவல் டு ஐகே சைன் தீட்டா ஏ, ஏ தான் இந்த இருக்குது அப்படியே எடுத்து போட போகிறோம். இதில் ஒரு ஐகேனால பெருக்க போகிறோம். ஸோ இது அப்படியே ஒரு சைன் தீட்டாவில் ஐகே சைன் தீட்டாவில் பெருக்கி ஏ பெருக்கணும். ஸோ இதை அப்படியே பெருக்கி ஒரு ஐகேனால பெருக்கிறப்ப ஒரு ஐ எக்ஸ்ட்ரா வரும், சைன் தீட்டானால பெருக்கிறப்ப இங்கே ஒரு சைன் தீட்டா கம்மியாகும், கே கேன்சல் ஆகும். தட் இஸ் பி. ஸோ பி ஒரு தடவை எழுதிட்டு கூட செஞ்சுருக்கலாம், ஹச் டைரெக்டாக வந்திருக்கிறேன். பி எழுதுனா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இதை எல்லாத்தையும் எழுதணும். ஒரு ஐகே சைன் தீட்டா போகும். ஸோ ஒரு ஐகே சைன் தீட்டா போயிருக்குது. கே இங்கே இன்செர்ட் ஆகும். ஐகே சைன் தீட்டா இங்கே எக்ஸ்ட்ராவாக வர்றப்ப ஐ இந்த வந்துருச்சு. கே சைன் தீட்டா மேலே கே சைன் தீட்டா போடுறப்ப கே கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகி கீழே சைன் தீட்டா வருது. ஓகே ரைட், தட் இஸ் பி. அஃப்கோர்ஸ் மியூசியோ இருக்கணும். ஹச்சுங்கிறது மியூசியோ பி, சாரி பி ஈக்குவல் டு மியூசியோ ஹச். ஸோ அங்கே உள்ள மியூசியோ மட்டும் எடுத்துட்டோம்னா ஹச் கிடைக்கும். ஸோ ரெண்டு ஸ்டெப்பாக போயிருக்கலாம். பி ஈக்குவல் டு மியூசியோ ஹச். மியூசியோ வச்சு எழுதியிருந்தோம்னா அது பி, மியூசியோ வித்தவுட் மியூ வந்துடுறப்ப வந்து இட் இஸ் ஹச். அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஸ்டெப்பாக இதில் செஞ்சுருக்கணும், அவ்வளோதான். ஒரு எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கலாம், ஒன்றும் இல்லை. மியூசியோவை எடுத்து எழுதிருக்கணும். பி மட்டும்னா இதை போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பி ஈக்குவல் டு மியூ ஹெச். ஸோ ஹச் வேணா பி பை மியூசியோனால வகுக்கிறப்ப உள்ள மியூசியோ போயிடும். ஸோ ஹச் இஸ் ஹியர். ஸோ magnetic field intensity we have calculated using this trick and dividing it by mu0. and electric field நம்ம ஏற்கனவே பார்த்ததுல ரேடியேஷன் ஜோன்ல டைபோல் ரேடியேஷன் அலைஞ்சிருதான், கரண்ட்னால அலைஞ்சிருதான். ரேடியேஷன் ஜோன்ல E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் mu0 by epsilon 0 ஹச் வருது. ஸோ அங்கே உள்ள அதை கடன் வாங்கிறோம். அந்த டெரிவேஷனில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி லாங்காக ரொம்ப ரீஜனில் லாஸ்ட்டாக போய் பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அதை கடன் வாங்கி நம்ம ஈக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஹச் இருக்குது, அதில் இதை பெருக்கணும்னா இ கிடச்சிடும். அஃப்கோர்ஸ் டைரக்ஷன் வில் பி பெர்பெண்டிகுலர். இதில் இருந்து இந்த ஆவரேஜ் பவர் ஃப்ளோ அக்ராஸ் யூனிட் ஏரியா என்னன்னு பாயிண்டிங் வெக்டர்லேருந்து வந்துடலாம். ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இ கிராஸ் ஹச். ஈனுடைய மேக்னிடியூடு இந்த ஃபார்முலாலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஹச்சினுடைய மேக்னிடியூடு இதை எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டார்னா காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் ஐ இருக்கிறதுல மைனஸ் ஐ போடுறோம். சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் இயும் ஹச் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் ஏற்கனவே சொல்லிருக்கிறோம். ஸோ சைன் 90ங்கிறது ஒன்றாயிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இயும் ஹச்சினுடைய மாடுலஸும் எடுத்து எழுதுகிறோம். அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஐ இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஐ போட்டு எழுதுகிறோம். அப்படி எழுதுகிறப்ப n ஈக்குவல் டு ஆஃப், இந்த ஆஃப் தான் இருக்குது. இ வேணும், ஈனா ரூட் ஆஃப் மியூ0 டிவைடட் பை எப்சிலான் 0 டைம்ஸ் ஹச். அப்புறம் ஹச் ஸ்டார் பார்க்கணும். ஸோ ஹச்சே ஒருக்கு எழுதணும், அப்புறம் ஹச் ஸ்டாரை ஒருக்கு எழுதணும். ஸ்டார் எழுதினோம்னா ஐஇ மைனஸ் ஐ ஆகிடும். ஹச்சில் வந்து முதலே போட்டதில் வந்து என்ன இருக்கும், இந்த ஃபார்முலா ஈல உள்ளதில் ஐ ப்ளஸ் ஐ இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஐ ஒமேகாட்டி ஒரு இடம் வரும், இப்போ ஒரு மைனஸ் ஐ ஒமேகாட்டி வரும். அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகிடும். மற்றது எல்லாம் ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா இங்கே ஒன்று ஹச் இருக்குது, ஹச் ஸ்டார் ஒன்று இருக்குது.
2ஐயும் பெருக்கிறப்ப ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இங்கே இருந்து நம்ம பார்க்குறப்ப என்ன செய்யணும்னா இந்த 1/2 வந்திருக்குது. μ0/ε0 இங்கே உள்ள டேம். அது போக இதை ஸ்கொயர் பண்ணி தான் எழுதுகிறோம். e பவர் i ஒமேகா டி e பவர் மைனஸ் i ஒமேகா டிலாம் போயிடுது. e பவர் மைனஸ் ikr போயிடுது. இங்கே i மைனஸ் ஐலாம் போயிடுச்சு. மீத உள்ளதை மட்டும் எழுதுகிறப்ப இது வருது. 2π வந்து 4π ஸ்கொயர்னு ஆயிருக்கு. 6 sin θ r ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே ஒரு சைன் தீட்டா இருக்குது பாருங்க. இந்த சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணணும். கீழே எடுத்துட்டு போய் இதில் ஸ்கொயராக போடணும். அவ்வளோதான். ஸோ அந்த டினாமினேட்டர் ஏற்கனவே சொல்லிட்டான். மேலே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்கொயர் டேம் வரும். இதனுடைய ஸ்கொயர் டேம் மேலே இருக்குது. அஃப்கோர்ஸ் I0னுடைய ஸ்கொயர் மேலே இருக்குது. I0 ஸ்கொயர் எல்லா டேமும் இருக்குது. இது இல்லாமல் போயிடுச்சு, இது இல்லாமல் போயிட்டு, இது இல்லாமல் போயிட்டு, மற்றதனுடைய ஸ்கொயர் தான் இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ε0 μ0 எக்ஸ்ட்ரா டேம் ஒன்று வந்திருக்கும். ஒரு ஆஃப் வந்திருக்கும். ஃபார்முலாவில் உள்ள ஃபார்ம் ஆஃப் ஈயா மாற்றதுனால ஒரு இந்த டேம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகே, எல்லாமே பொறுமையாக செஞ்சோம்னா இன்னும் 4 பக்கம் போகும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்து அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜ் பவர் ரேடியேட்டட் த்ரூ யூனிட் சாலிட் ஆங்கிள். இதில் இந்த சாலிட் ஆங்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலே அதே ஒரு வீடியோ போட்டலாம். ஆங்கிள்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்டினரியாக ஆங்கிள்னாலே அது என்ன அப்படின்னு தெரியாது. இப்படி ஒரு இது வருது. இப்படி ஒரு ஆங்கிள் பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஆங்கிள் π/2ன்னு சொல்கிறோம். அந்த π/2னா என்ன? ஆங்கிள்னா என்ன? அது என்னன்னா ரேடியஸ் அந்த லெங்த் இருக்கு. அந்த லெங்த் ஒன்றா நினச்சிக்கோங்க. லெங்த் ஒன்றா இருக்கிறப்ப தட் ஆர்க் லெங்த் இப்போ 90 டிகிரியில் எப்படி இருக்குது? அந்த 90 டிகிரியில் இருக்கிறதுல இதுவும் 1, இது யூனிட் 1. இந்த ஆர்க் சர்க்கிள் வரைங்க. அது யூனிட் 1 உள்ள ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் வரைங்க. அந்த நம்ம செக்மெண்ட் இருக்குதே தட் லெங்த் ஆர்க் லெங்த் தான் π/2. ஸோ தட் லெங்த் இஸ் தி ஆங்கிள். ஒரு யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் வரைகிறப்பா நீ வச்சிருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் இருக்குதே, அந்த செக்மெண்ட் எவ்வளோ லெங்த் ஆர்க் லெங்த்தை கொடுக்குதோ அதுக்கு தான் ஆங்கிள் பேர். நான் எங்கேயோ சுற்றி வரமேன்னா நீ இதுவரை ஆங்கிள்னா என்னன்னு தெரியாமல் ஆங்கிள்னா ஆங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆங்கிள்னா டிகிரிம்பீங்க. ஆங்கிள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் சொல்லலாம் அப்படிம்பீங்க. ஆங்கிள்னா என்ன அதை நான் சொல்லியிருக்கேன். இதே தான் இந்த கான்செப்ட் தான் சாலிட் ஆங்கிள்லையும். ஏதோ ஒரு கார்னரில் நம்ம பார்க்குறோம், அதில் ஒரு சாலிட் ஆங்கிள் கிரியேட் ஆகுது. முதல்ல சொன்னது பிளைன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னா என்ன செய்யணும்னா அதே மாதிரி யூனிட் ரேடியஸில் உள்ள ஒரு ஸ்பியரை கொண்டாந்து வைங்க. நீ வச்சிருக்கக்கூடிய அந்த கூம்பு மாதிரி இருக்குதே, அது எவ்வளோ சர்ஃபேஸை கட் பண்ணுதோ தட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் a solid angle. So the average power radiated through unit solid angle என்ன நம்ம பார்க்க போறோம். This is the average power flow across unit area. யூனிட் ஏரியால இந்த ஃபார்முலா இருக்கு. நம்ம யூனிட் சாலிட் ஆங்கிள் நமக்கு தேவை. So the average power radiated through the unit solid angle. This is the power. dW by d omega averaged over the time averaged. So dW by d omega, the average is equal to this. This is average power flow across unit area. Average power flow through unit area. ஒரு சர்ஃபேஸ் ஒரு ஆறுங்கிற ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியர் எடுத்துக்கணும். அந்த சர்ஃபேஸில் ஏரியா வழியாக போகக்கூடிய பவர் இட் இஸ் n டைம்ஸ் தட் யூனிட் ஏரியாவில் வழியாக பவர் என்ன போகுதுன்னா இவ்வளோ n போகுது. அப்போ 4πr² ஏரியாவில் வழியாக சர்ஃபேஸ் ஏரியா வழியாக எவ்வளோ பவர் வெளியே போகும் அப்படின்னு தான் n 4πr². ஓகே, இப்போ சாலிட் ஆங்கிள் ஒரு ஸ்பியருக்கு ஒரு சென்டர்ல இருந்து நம்மளுக்கு அப்படியே ரேடியேஷன் ஃப்ளோ ஆகுது. ஒரு ஸ்பியர் பெருசாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்பியர் வழியாக ஃபுல்லாக போகக்கூடிய சர்ஃபேஸ் வழியாக வெளியே போகக்கூடிய ஃபுல்லாக போகக்கூடிய எனர்ஜி பெர் 1 செகண்ட், பவர் பெர் 1 செகண்ட் தான் n 4πr². ஸ்பியர்னுடைய டோட்டல் சாலிட் ஆங்கிள் இஸ் 4π. எப்படி சர்க்கிளில் டோட்டல் ஆர்டினரி பிளேனார் ஆங்கிள் இஸ் 2π மாதிரி இது 4π. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சாலிட் ஆங்கிள்லாம் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் யூனிட் ஸ்பியர்.
ஒரு யூனிட் ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆங்கிளை கன்சிடர் அந்த ஆங்கிளை உட்கொண்டுள்ள டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் 4π இன்டு ஆர் ஸ்கொயர் ஆர்ங்கிறது 1 ஆயிரும் 4π ஆகும். ஸோ 4π இஸ் த சாலிட் ஆங்கிள் டோட்டல் சாலிட் ஆங்கிள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. This is the power radiated through the total surface area of the sphere. அதனுடைய டோட்டல் சாலிட் ஆங்கிள் இது. அப்போ சாலிட் ஆங்கிளால் வகுத்துறப்பா ஒரு யூனிட் சாலிட் ஆங்கிள் வழியாக எவ்வளோ பவர் ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஹோல் குவான்டிட்டி 4π கெட்டிங் கேன்சல் லீவிங் த ஆர் ஸ்கொயர் இந்த நியூமரேட்டர். இதனால் பெருக்கிறப்ப ஆர் ஸ்கொயர் மேலே உள்ள ஆர் ஸ்கொயர் கீழே உள்ள ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஆல் இதர் திங்ஸ் த சேம். மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்கே இந்த 2 4 8 ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. 2 4 8 ஆயிருக்கு. மற்றது எல்லாமே சேம் திங் தான். ஆர் ஸ்கொயர் இல்லாமல் போயிட்டு, ஏன்னா அங்கே அந்த ஃபார்முலாவில் ஒரு ஆர் ஸ்கொயர் மேலே வந்தது, ஆர் ஸ்கொயர் இல்லாமல். ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் பவர் ரேடியேட்டட் த்ரூ யூனிட் சாலிட் ஆங்கிள். The angular distribution of the radiated power depends upon the value of KL by 2. இந்த angular distribution of the power பார்த்தீங்கன்னா it depends on the KL by 2. L is the length of the linear antenna and K is 2 by lambda, where lambda is the radiation wavelength of the radiation emitted. So this dW by d omega depends on KL by 2. You please note that one. அதே தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ இன்னொரு சைடு கட்டிங், இதை வேணாலும் நம்ம ஒரு நாள் தனியாக நடத்திருக்கலாம். இப்போ டைம் இருக்கிறதுனால மறந்துடுவோங்கிறதுக்காக, அதனால் இதையும் இன்றைக்கே முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இது ஒரு 2 ஸ்லைடு தான். சென்டர் ஃபெட் ஹாஃப் வேவ் ஆண்டனா. நம்ம இதுவரை ஹாஃப் வேவ் லீனியர் சென்டர் ஃபெட் ஆண்டனா அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ எ சென்டர் ஃபெட் ஆண்டனா whose length is half wave. Center fed half wave antenna is a special case of the center fed small antenna. Center fed half wave antenna is a special case of center fed antenna whose length is equal to the half of the wavelength. அதனுடைய length வந்து half of the wavelength க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா that antenna we call it as half wave center fed linear antenna. So this is a special case. L is lambda by 2. Lங்கிறது lambda by 2. லாம்டாங்கிறது ரேடியேஷன் வேவ்லெங்த் ஆஃப் த ரேடியேஷன் எமிட்டட். இட் இஸ் a small quantity. வேவுக்கு தகுந்தாப்புல மாறும். ஸோ அந்த வேவுக்கு தகுந்தாப்புல லாம்டா பை 2 வேவ்ல உள்ள ஆண்டனா ஸ்மால் ஆண்டனா அது சீரிஸாக நிறைய வச்சுக்கலாம், அது வேற. ஸோ எல்லுங்கிறது லாம்டா பை 2 இருந்ததுன்னா தட் ஆண்டனா வி கால் இட் எஸ் ஹாஃப் வேவ் ஆண்டனா. ஸோ எல்லுக்கு பதிலாக லாம்டா பை 2ன்னு போட்டால் என்ன நடக்கும்? Therefore KL by 2, KL by 2ன்னு அடிக்கடி வருது. இங்கே ஒரு KL by 2 வருது, இங்கே ஒரு KL by 2 வருது. KL by 2 is equal to Kங்கிறது 2π by lambda, L by 2, L is lambda by 2, L by 2, then it will be lambda 4. Lambda getting cancel, 2 by divided by 4 is pi by 2. So KL, instead of KL by 2, we have to place pi by 2 here in this formula. So dW, the average distribution of power through unit solid angle in center fed half wave antenna, இதை டெரைவ் பண்ண இருக்கிறோம்ல, அதில் KL by 2க்கு பதிலாக pi by 2ன்னு போட போகிறோம். எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு KL by 2 இருக்கிற இடத்துல pi by 2. இங்கே cos KL by 2, cos pi by 2 is 0. அதனால இந்த ரெண்டாவது மைனஸ் டேர்ம் இல்லை, மற்றது எல்லாம் சேம். So simple, but it is not so simple. The average distribution of the power through unit solid angle is in center fed half wave antenna. Same thing தான் பழைய எடுத்து எழுதியிருக்கிறோம். இது யூனிட் ஆங்கிளில். ஸோ the total power radiated, டோட்டல் பவர்னா யூனிட் ஆங்கிளில் அப்படியே 4π பெருக்கிற கூடாதான்னா 4π பெருக்கிறது வந்து அப்ராக்சிமேஷன். இது யூனிட் ஆங்கிளில் இவ்வளோ ரேடியேஷன் ஆகுது. இதை 4π பெருக்கிட்டோம்னா டோட்டலாக உள்ளது வரும். That is an approximation. ஆனால் it depends on the solid angle, depends on the theta. இங்கே ஒரு தீட்டாவாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் எலிமெண்ட்ரி, வெரி ஸ்மால் எலிமெண்ட்ரி யூனிட் ஸ்பெரிக்கல் ஆங்கிளில் இருந்து இவ்வளோ ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். இட் இஸ் அ யூனிட் சாலிட் ஆங்கிளில் வெளியே வரக்கூடிய
ஒரு நிமிடத்தில் வரக்கூடிய, ஒரு செகண்ட்ல வரக்கூடிய எனர்ஜி அது. கோர்ஸ் இங்க இதெல்லாம் போட விட்டோம் பாருங்க. V0 ε0 I0 ஸ்கொயர் இதெல்லாம் போட விட்டுருக்குறோம் பாருங்க. ஸோ அதை யூ ஹேவ் டு பிளேஸ் ஹியர். I0 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் இதெல்லாம் யூ ஹேவ் டு பிளேஸ் ஹியர் இன் ஃப்ரண்ட். ஸோ அந்த முதல் ஸ்டெப்பில் அது போடாமல் விடுபட்டுருக்குது. இதில் கரெக்டாக வந்திருக்குது போல். ஸோ இதில் முதல் ஸ்டெப்பில் இது எல்லாமே காப்பி பண்ணி முன்னாடி பேஸ்ட் பண்ணியிருக்கணும். பேஸ்ட் பண்ணால் அவ்வளோ பெருசாக வரும். அதுக்கு தகுந்தாப்புல இழுத்து விட்டுக்கணும். எப்படி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு பவர் பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணது எவ்வளோ ஹார்டான ஒர்க்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். காப்பி பண்ணதே எவ்வளோ ஹார்டாக இருந்ததுன்னா மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறது எவ்வளோ கடினமான வேலைங்கிறது உங்களுக்கு புரியணுக்காக நான் செய்கிறேன். ஓகே. ஸோ வந்தத இது எல்லாத்தையும் உள்ளார எடுத்து போட்டு இதை எடுத்து உள்ளார போட்டு ஸ்மால் சாலிட் ஆங்கிள், ஸ்மால் சாலிட் ஆங்கிள் தான் இது. ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம சொன்னோம், ஸ்மால் ஏரியா சர்க்குலராக ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியரில் ஸ்மால் ஏரியா வந்து தீட்டாவை மட்டும் மாத்துறப்ப ஆர்டி தீட்டான்னு ஒன்று வரும். பையை மட்டும் மாத்துறப்ப அந்த லெங்க்த்து ஆர் சைன் தீட்டா டி பைன்னு வரும். ஸோ தட் ஏரியா வந்து ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி பைன்னு வரும். இது வந்து ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஏ ஸ்பியர் ஹேவிங் த ரேடியஸ் ஆர். நம்ம என்ன சொன்னோம், நல்லா உள்வாங்கியிருக்கவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். சாலிட் ஆங்கிள்னா என்னன்னா யூனிட் ரேடியஸ், ஆருங்கிறது ஒன்றா இருக்கக்கூடிய யூனிட் ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியரில் உள்ள ஸ்மாலாக ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்மால் எலிமெண்ட்ரி சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ ஆறு வந்து ஒன்றுன்னு போடுறப்ப ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி பையில் ஆர் ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது, சைன் தீட்டா டி தீட்டா டி பை. திஸ் இஸ் a ஸ்மால் சாலிட் ஆங்கிள். யூனிட் சாலிட் ஆங்கிளுக்கு இது, ஸ்மால் சாலிட் ஆங்கிளுக்கு இவ்வளோ. டோட்டல் சாலிட் ஆங்கிள் பார்க்கணும்னா யூ ஹேவ் டு இன்டகிரேட் வித் தீட்டாஸ் ஈக்குவல் டு 0 to பை அண்ட் பை ஈக்குவல் டு 0 to 2 பை. இன்டகிரேட் பண்ணாமல் அப்படியே 4 பார்த்தீங்கன்னா இட் இஸ் an approximation. இங்கே ஒவ்வொரு தீட்டாவை பொறுத்து திஸ் ஃபேக்டர் வேரிஸ், பையை பொறுத்து மாறல. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணி 2 பையை முன்னாடி போடுறது தப்பு இல்லை, ஏன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பை. ஸோ இன்டகிரல் 0 to 2 பை டி பையை இன்டகிரேட் பண்ணோம்னா ஒரு 2 பை வரும், அதை முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ அதை 2 பையினால் நம்ம பெருக்கணும்னா எப்சிலான் சொல்லுவாங்க, 2 பையினால் பெருக்கிறப்ப 8 2 அடிபட்டு போய் 4ன்னு வருது. மேலே ஒரு பையும் பை ஸ்கொயர் அடிபட்டு பையன் வருது, மற்றது எல்லாமே முன்னாடி உள்ளதான். இந்த இன்டகிரல் ரிமைன் ஆகுது. இதில் அப்படியே நான் வெளியே எடுத்து போடுவேன்னா அது இல்லாஜிக், ஏன்னா இட் வேரிஸ் ஆன் தீட்டா. இங்கே உள்ளது தீட்டாவை பொறுத்து இருக்குது, இங்கே ஒரு தீட்டா இருக்குது. இந்த சைன் ஸ்கொயரை பலடி சைன் தீட்டாலாம் எடுத்து வெளியே எடுத்து போட்டு பலடி பண்ணணும். ஆனால் அப்படி போட்டு இன்டகிரேட் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. ரொம்ப மேத்தமெட்டிக்ஸில் கிங்காக இருந்தாலும் இட் இஸ் நாட் ஈஸி. எங்கள் சைன் வந்து இங்கே சைன் ஸ்கொயர் அடிபட்டு போய் ஒரு சைன் போட்டு டிஃபரன்ஸ் வேணா யூ கேன் ஒர்க் பண்ணி வேணா பாருங்கள். ஐ திங்க் இட் இஸ் மேனுவலி நாட் பாசிபிள். ஸோ எல்லா இன்டகரலுமே வந்து பாசிபிள் இல்லை. டிஃபரன்ஷியேஷன் ஆல்மோஸ்ட் ஆல் பாசிபிள், ஆல்மோஸ்ட் ஆல் தான். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டுறோம் நம்ம திறமை வந்து டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் நம்ம பண்ணிடலான்னு. அப்படி இல்லை, சிலது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது தான். உதாரணத்துக்கு 1/x டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது தான். 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x² நீங்கள் சொல்லிட்டு டக்குன்னு. ஆனால் அது வந்து x = 0ல் கிடையாது. அதை தான் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். டிஃபரன்ஷியேஷன் பார்க்குறப்ப 1/r பார்த்தீங்கன்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்லாம் வரும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பெரிய ஒன்றும் பவர்ஃபுல்ல, ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்.
இன்டகிரேஷன் அப்படி இல்லை. ஏன் இன்டகிரேஷன் அப்படி இல்லைன்னா, இதை இன்டகிரேட் பண்ணா அதுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து இல்லாம இருக்கும். ஆல்ரெடி நோன் ஃபங்க்ஷன் இருக்காது. ஆனா டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏற்கனவே நோன் ஃபங்க்ஷன் வரும். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ என்ன இப்போ எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனும் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எல்லா ஃபங்க்ஷனும் அதுக்குள்ளார வந்துடும் ஆல்மோஸ்ட் ஆல். பட் இன்டகிரேட் பண்றப்ப இதனுடைய இன்டகிரல் நோன் ஃபங்க்ஷனா இருக்காது. அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் a நியூ ஃபங்க்ஷன். அப்போ இன்டகிரல் பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இது மாதிரி காம்ப்ளிகேட்டடாக உள்ளதை எப்படி பண்ணலாம்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக புது சிலபஸ்க்குள்ளார வரீங்க. அதனால உங்களுக்கு அது டீட்டெயிலாக நான் சொல்ல தேவை கிடையாது. இதே இது பழசா உள்ள பையங்களுக்கெல்லாம் இதையே நான் டீட்டெயிலாக நான் நடத்துவோம். என்ன காரணம்னா, இந்த இன்டகிரல்ல வந்து பண்ணதே உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லே உண்டு. ப்ராக்டிக்கலே இதனுடைய இன்டகிரல்ல பண்ணுது, இந்த இன்டகிரலை கால்குலேட் பண்ணதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு பேப்பரில் ஒரு ப்ராக்டிக்கலில் ஒன்று உண்டு செகண்ட் எம்எஸ்சியில். அது வந்து நியூமெரிக்கல் இன்டகிரல். சிம்சன் ரூலை பயன்படுத்தி நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் பண்ணுறது ப்ராக்டிக்கலில் ஒன்று உண்டு போன வருஷம். உங்களுக்கு நியூ சிலபஸில் உங்களுடைய ராசியோ அல்லது ராசி இல்லாததோ அந்த கான்செப்ட் கிடையாது. அது இருந்துன்னா எப்படி சி ப்ரோக்ராமிங் எழுதி எப்படி இன்டகிரேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒன்று போன தடவை உண்டு. அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு சிலபஸில் இல்லை. ஓகே, ராசியாக கூட இருக்கலாம், உங்களுடைய வரமாக கூட இருக்கலாம். செகண்டரி ஒன்று வந்து போன வருஷத்தில் உள்ள பையங்களுக்கு வந்து அனதர் டெக்னிக் தே ஹவ் லேர்ன்ட். ஈவன் சி ப்ரோக்ராமிங் இல்லாத போதிலும் தே கேன் இன்டகிரேட் திஸ் ஒன் யூசிங் எ மேட்லாப் சாஃப்ட்வேர். மேட்லாப்ங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இது மாதிரி ஹார்டான இன்டகிரலை பண்ணலாம். அது எப்படிங்கிறது அவங்களுக்கு சிலபஸில் ஒரு பேப்பராக இருந்தது. உங்களுக்கும் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பேப்பராக இருந்தாலும் நாங்கள் அதை நடத்துகிற மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு சிக்கு பதிலாக பைத்தான்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம அது வேறு சிலபஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த இன்டகிரேஷன் வந்து உங்களுக்கு பண்ணுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் வேணால் நியூமரிக்கலாக இது எப்படி இன்டகிரேட் பண்ணுது, எப்படி இன்டர்நெட்டில் உள்ள சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி இதை மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்டான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நெட்லேயே சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை ஆன்லைனில் எப்படி பயன்படுத்துறது நான் இன்னொரு நாளில் பார்க்குறேன். ஸோ இந்த இன்டகிரலை வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம், அல்லது சி ப்ரோக்ராமிங் எழுதி சொல்கிறோம், அல்லது பைத்தான் எழுதி பண்ணுறோம், அல்லது வாட் எவர் மேபி யூ லைக். ஏதோ கம்ப்யூட்டரில் பலபடி போய் தான் மேனுவலாக இல்லாமல் கம்ப்யூட்டரில் பண்ணி இன்டகிரேட் பண்ணி இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி இதெல்லாம் பார்த்தோம்னா we can get the final answer. W is equal to 73. ஒரு நாள் வேணால் நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஹென்ஸ் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் I0 ஸ்கொயர் தான் இது வரும். இதான் ரேடியேஷனில் பார்க்குறப்ப எனர்ஜி ரேடியேட்டட் இஸ் ஆஃப் ஆர் I0 ஸ்கொயர்னு வரும். That half is here, I0 square is here. So this is the resistance, radiation resistance. Hence the radiation resistance is 73 ohms. நம்ம டைபோல் ரேடியேஷன்ல பார்த்தோம். அப்போ ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்துச்சுன்னு யாராவது சொல்லலாமா? ஷாகிட் அப்ரிடி இருக்கிறியா? ஷாகிட் அப்ரிடி இருக்கிறியா? எஸ் சார், நோ சார்? டேய் ஒருத்தருமே இல்லையா? இருக்கிறீங்க. ஓகே. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோன்னு நான் நினச்சேன். அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன தட் நம்பர் இஸ் வெரி நைஸ் நம்பர். 789ன்னு வந்துச்சு. அதே இது இஸ்லாத்தில் முக்கியமான நம்பர் 786. ஸோ 789ன்னு வந்துச்சு நம்ம டைபோலில் பார்க்குறப்ப ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதில் 10ல் 1 மடங்கு தான் இருக்குது. ஸோ ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் half wave center fed antenna is 73 only. Comparing with the electric dipole radiation, half wave antenna is more efficient. ஏன்னா அந்த radiation resistance is very small.